குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே பார்க்க போகிற டாபிக் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. இதில் வந்து இந்த இதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது வந்து லாஸ்ட்டில் பார்ப்போம். எல்லைகிராம் டயக்ராம் அதில் உள்ளது வந்து மெட்டலானது மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிறத வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு வந்து எஸ்ஸு ஹச்சு ஜி இதுக்கே நம்ம 11th படிச்சிருப்போம். எஸ்னா என்ன, டெல்டா எஸ்னா என்ன, ஜினா என்ன, டெல்டா ஜினா என்னன்னு பார்த்துருப்போம். அதை வச்சு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மெட்டானது மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். அது எலக்ட்ரான் டயக்ராம். அது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து உள்ள இது இருக்குது, ஆனால் இதை முதல்ல பார்த்துடலாம். எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜியில் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் கிவன் பை த ஃபாலோயிங். அதாவது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா என்ன அப்படின்னா வந்து டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ. n அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் இன் த ரிடக்ஷன் ப்ராசஸ். எஃப்னா ஃபாரடே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் ரிடாக்ஸ் கப்பிள். ஈனா பாசிட்டிவ் தென், அதாவது இயங்குது எனர்ஜி லெவல் தான். E is the positive, then the delta G is negative. Reduction of spontaneous and the redox reaction is planned such that EMF electromagnetic force of the net redox reaction is positive, more reactive than other solution containing relatively less reactive metal. அதாவது எது அதிகமாக பாசிட்டிவ் தன்மை அதிகமாக இருக்கோ அது நெகட்டிவ் நோக்கி போகும். நெகட்டிவ் இங்கே இருக்காது வந்து பாசிட்டிவ் நோக்கி போகும். எண்ணிக்கை வந்து கூடும் குறையும். அது மெட்டல் ஆனது வந்து மெட்டல் அயனாக கன்வெர்ட் ஆகும். அப்போ வந்து ரெண்டுமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஒன்று சாலிடு சேர்த்துட்டு இன்னொன்று சாலிடுன்னு வச்சுக்கோமே, அது ஆக்யூஸாக மாறும். அது மாதிரி ரெண்டுமே ஒன்று ஆக்யூஸ் ஒன்று சாலிட் இருக்கப்போ அது வந்து மீண்டும் சாலிடாக மாறும். அது மாறுறதுக்கு மெயினாக வந்து மெட்டலானது மெட்டல் அயனாக மாறும். அதே மாதிரி மெட்டல் அயன் வந்து திரும்ப சேர்ந்து மெட்டலாக மாறும். இதுக்கு என்ன காரணம்? இஎம்எஃப் அவிஜன்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 14 இருக்குது. அதில் ஈக்குவேஷன் கீழே இருக்குது பார்த்துக்கோங்க. CUS ப்ளஸ் ஏஜி கியூஸ் CU2 ப்ளஸ் 2AG. இது என்ன அப்படின்னா வந்து காப்பரானது வந்து ஏஜியோட ரியாக்ட் பண்ணுறப்ப வந்து காப்பர் 2+ அயனாக மாறும் 2AG. அது அயனை இழக்கும். அதாவது ப்ளஸ் இருக்கும், அங்கே ப்ளஸ் வந்து இருக்காது. அது செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்கள். CU2 ப்ளஸ் சிங்கோட ரியாக்ட் பண்ணுறப்ப வந்து காப்பர் 2+ அயன்ஸ் வந்து காப்பராக மாறும். சிங்கான சிங் அயனாக மாறும். இதான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. பார்க்குறது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஹால் ஹெரோல்டு ப்ராசஸ். முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின் அல்லது 5 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் வந்து அலுமினியம் ஆக்சைடு, அதாவது அலுமினா அயன்ஸ் வந்து அலுமினா வந்து அதாவது Al2O3 அயன்ஸ் வந்து Al ஆகவும் O2O3 ஆகவும் மாறும். அதில் வந்து 2 ரியாக்ஷன் நடைபெறும். ஒன்று வந்து கேத்தோட வச்சு ஒன்று, அடுத்து ஆனோட வச்சு ஒன்று. இந்த ரெண்டுமே சேர்ந்து வச்சு வந்து நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து கார்பன் மெல்ட் ஆகி கார்பன் மோனாக்சைடாக மாறும். ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம். அதுமாதிரி கார்பன் அது மீண்டும் ஆக்சைடு ஆட் பண்ணுறப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். இது என்ன அப்படின்னா வந்து இது அதோடைய ஆனோடு ஹால் ஹெரோல்டு ப்ராசஸ் தான். இது என்ன அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இது 2 கிட்ட வந்து எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் நடைபெறப்போ வந்து இது வந்து கேத்தோட ஆனோடு நடைபெறும் ஒரு செல் ரியாக்ஷன். அது என்ன அப்படின்னா வந்து எலக்ட்ரான்ஸ் மட்டும் வெளியேற்றப்பட்டு கார்பன் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும். கார்பன் மாசம் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும். அதே மாதிரி அடுத்த லாஸ்ட்டில் வச்சு வந்து ஒரு மெட்டலையும் ஆக்சைடு அது கார்பன் மூணையுமே ஆட் பண்ணுறப்போ வந்து அலுமினியம் ஆக்சைடும் கார்பன் அடுத்து என்ன அப்படின்னா வந்து அலுமினியம் CO2 கன்வெர்ட் ஆகும். இப்போ பார்க்கலாம் 14 பேஜ் நம்பரில் வந்து கீழே இருக்குது. திஸ் மெத்தட் எலக்ட்ரோலைசிஸ் இஸ் கேரிட் அவுட் பை த அயான் டேங்க் லிங்க்டு இந்த கார்பன் வித் கேத்தோடு கார்பன் பிளாக்சிமரேஸ் இந்த எலக்ட்ரோலைட்டில் ஆகும். அதோட கேத்தோடில் என்ன பண்ணுங்க வந்து கார்பன் டேங்கில் அயான் டேங்கில் வந்து கார்பன் எடுத்துகிறப்போ அது கேத்தோடு. அதே மாதிரி கார்பன் பிளாக்ஸுக்குள்ளே எதை வைக்க அப்படின்னா வந்து கார்பன் உள்ள எலக்ட்ரோலைஸ் லைட் ஆகிட்ட ஆனோட என்ன யூஸ் பண்ணுறோம் அது உள்ளே வச்சிடும். 20% ஆஃப் சொல்யூஷன் அலுமினியத்தை உள்ள அலுமினா Al2O3 அதுவும் உள்ளே போடுறோம். அப்படியே புறம் தான் பாக்சைட் வரி. அது எதுலேருந்து கிடைக்கிறீங்கன்னா வந்து அலுமினியம் எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா வந்து பாக்ஸ்லேருந்து கிடைக்கும். அது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா வந்து மோல்டன் கிரையோலைஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த டேக்கன் இந்த எலக்ட்ரோலைஸ் சாம்பர் அதையும் சேர்த்து எலக்ட்ரோலைஸ் சாம்பரில் உள்ளே போட்டு அதோட 10% ஆஃப் கால்சியம் குளோரைட் CaCl2 உள்ள ஆட் பண்ணுறோம். கால்சியம் குளோரைட் ஹெல்ப்ஸ் த லோவர் மெல்டிங் பாயிண்ட். அது கால்சியம் குளோரைட் எதுக்கு ஆட் பண்ணால் வந்து ஒரு மெல்டிங் பாயிண்ட் எப்படின்னா குறைவாக வச்சுக்கிறோம் அந்த கலவையில் வந்து. த ஃபியூஸ்டு மிக்சர் இஸ் மெயின்டைன்டு பை டெம்பரேச்சர் above the 1270 Kelvin.
chemical reaction involved in the process of ionization of alumina Al2O3 gives Al3 plus O2 மைனஸ். இதில் ஆட் பண்ணுற பட்சம் வந்து இங்கே Al2 ஒன்று 2 ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி ரைட் சைட்ஸ் வந்து இங்கே 3க்கு முன்னாடி வந்து 3 ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது ஆனோட கேத்தோடு பார்க்க போகிறோம். கேத்தோட பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து Al3 ஆனது வந்து Al மாறுது வந்து கேத்தோட் ரியாக்ஷன். அடுத்து வந்து O2 ஆனது O2 மைனஸ் ஆனிச்சு O2ஆக மாறுறது வந்து அது பவர் 2 மைனஸ் வந்து வந்து இங்கே வந்து வெறும் கீழே வந்து 2ஆக மாறுறது வந்து ஆனோடு. அதில் O2 மைனஸ் மேலே மெல்ட் ஆகிற பஞ்சு அப்படின்னா வந்து O2ஆக மாறும். அடுத்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் வெளியிட்டோம்னா வந்து 12 எலக்ட்ரான்ஸ் வெளியிட்டு வந்து அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் வெளியிட்டோம்னா வந்து ஆக்சிஜன் எண்ணிக்கை 6 இருக்கும். இது ஆனோடு. கேத்தோட பொறுத்தவரைக்கும் வந்து Al வந்து 2. அதோட ரைட் சைடில் அதாவது ஓவில் என்ன இருக்கோ அதான் என்ன அப்படின்னு வந்து அதோட ஆக்சிஜன் ஸ்டேட்டில் 3+ வந்திருக்கும். அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ண போனால் 6 எலக்ட்ரான் ஆட் பண்ணாச்சு வந்து Al3+ இதாக மாறும். வெறும் Al மாறிடும். இதுதான் இதோட ரியாக்ஷன். இதில் ஹெரோல்டு ப்ராசஸோட ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 15ல் கார்பன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் 2- மெல்ட் ஆகிற பஞ்சு வந்து கார்பன் மோனாக்சைடாக மாறும் 2 எலக்ட்ரான்ஸ் இழந்து. அது மாதிரி கார்பன் ஆக்சைடு ஆட் பண்ணுறப்போ வந்து இங்கே என்ன வந்து 2 எலக்ட்ரான்ஸ் எழுதிச்சு வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறும். எத்தனை எலக்ட்ரான்ஸ் வெளியிடும் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் வெளியிடும். Do the above 2 reactions anode are slowly consumed during the electrolysis. The aluminum formed by the cathode settles in that bottom. இல்லை என்ன அப்படின்னா வந்து எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் என்ன நடைபெறப்போ வந்து ஒரு ஆனோடு இருக்கும், ஒரு கேத்தோடு இருக்கும். அடுத்து எலக்ட்ரோலைசிஸ் சொல்யூஷன் உள்ளே போடுவாங்க. போடுறப்ப எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் உள்ளே போடுவாங்க. எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் நடைபெற்று எது வந்து நமக்கு தேவையோ அந்த மெட்டல் எங்கே பண்ணினா வந்து கேத்தோடு பக்கத்தில் வச்சு வந்து கீழே வந்து செட்டில் ஆகிருக்கும். அதான் வந்து இந்த எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷனோட மெயினு. இப்போ அதோட ஈக்குவேஷன் வந்து பார்க்க போகிறோம். Al3+ மெல்ட்டு அதே மாதிரி ஆக்சிஜனோட மெல்ட் ஆகிறப்போ வந்து கார்பன் ஆட் பண்ணுறப்போ வந்து வெறும் மெட்டல் அதாவது Al3+ இருக்கும். அது வந்து Al மாறும். அதே மாதிரி சியும் ஓவும் சேர்ந்து CO2 கன்வெர்ட் ஆகும். அவ்வளோதான். இது வந்து ஹால்-ஹெரோல்டு ப்ராசஸோட கடைசி ஈக்குவேஷன். இது 5 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இப்போ ஈக்குவேஷனில் பார்ட்டு ஃபுல்லாக என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஏன்னா லெஃப்ட் சைடில் என்ன ரியாக்டன்ஸ் இருக்கோ அது ரைட் சைடில் வந்து அதோட ப்ராடக்ட் ஃபார்ம் அந்த ப்ராடக்ட்டில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க, சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம என்ன பேலன்ஸ் பண்ணுறதை பார்க்கறனால ஒவ்வொன்றும் ஈக்குவேஷன் கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கணும். அடுத்து பார்க்க வந்து ரிவைனிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து அதோட அதோட இது பார்க்குறப்ப வந்து டிஸ்டிலேஷன், லிக்விடேஷன், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்து பார்க்க ரிவைனிங் ப்ராசஸ். Generally, the metal extracted from the ore some impurities of reacted unreacted oxides for other metal non-metals. அதாவது இது என்ன அப்படின்னா வந்து மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இதில் இருந்து ஓரிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ வந்து சில இம்ப்யூரிட்டிஸ்லாம் அதில் கலந்துருக்கும். அதில் சில ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரியாக்ட் ஆகாது. அப்படிப்பட்ட அந்த ஓரி பிறகு அன்ரியாக்ட் ஆக்சைடு உறிஞ்சிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து சில மெட்டல் அல்லது நான் மெட்டல் நினச்சலாம் வந்து இது வந்து நடைபெறலாம். மெயினாக வந்து ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னா வந்து ஒரு ஓரில் இருந்து இம்ப்யூரிட்டிஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணக்கூடிய அல்லது இம்ப்யூரிட்டிஸை ஃபுல்லாக வந்து குடு மெட்டலில் இருந்து ஐசோலேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னென்னு வந்து ரிஃபைனிங் ப்ராசஸ். மெயினாக வந்து ரிமூவல் ஆஃப் சம் இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் ஐசோலேட்டடு குடு மெட்டல் இட் இஸ் கால்ட் அஸ் ரிஃபைனிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இதில் சில மெத்தட் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து டிஸ்டிலேஷன், ரெண்டாவது வந்து லிக்விடேஷன், மூணாவது எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், அதுக்கப்புறம் வந்து ஜோன் ரிஃபைனிங், அடுத்து வேப்பர் ஃபேஸ் மெத்தட். இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மெத்தட் என்னன்னா வந்து டிஸ்டிலேஷன். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் வந்து லோ பாயிலிங் volatile மெட்டல்ஸ் அண்டு ஹை. இதில் லோ மட்டும் பார்க்க போகிறோம். லோவில் உள்ள என்ன அதோட மெல்லிங் பாயிண்ட், பாயிலிங், மெயினாக பாயிலிங் பாயிண்ட் வச்சு பார்க்க போகிறோம். இதில் வந்து அதில் வந்து இம்ப்யூர் மெட்டல் ஃபுல்லாக வந்து கீட் பண்ணுறப்ப, அதாவது இதில் உள்ள அந்த மெட்டலில் உள்ள இம்ப்யூர் ஃபுல்லாக வந்து கீட் பண்ணுறப்ப வந்து எவாப்பரேஷன் நடைபெற்று கீட்ட அந்த அதில் உள்ள இம்ப்யூரிட்டி ஃபுல்லாக வந்து வேப்பராக வெளியே போயிடும். அதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து பியூர் மெட்டல் கிடைக்கும். அதான் டிஸ்டிலேஷன். எக்ஸாம்பிள் வந்து சிங்கு அண்டு மெர்க்குரி கொடுத்துருப்பான். சிங்க் அண்டு பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோன்னா 1008
180. அடுத்து மெர்க்குரியை பொறுத்தவரைக்கும் 330 கெல்வின். இதை கொடுத்துருப்பேன். இதில் முன்னாடி நான் வந்து அதோட லோ மெல்டிங் பாயிண்ட், அதாவது மெல்டிங் பாயிண்ட் வந்து மெட்டலைஸ் வந்து ஹீட் பண்ணுறப்போ வந்து அவ்வளோ இம்பியூரிட்டிஸ் எனர்ஜி வந்து எவாபரேஷன் ஆகி வெளியே போயிடும். அதுக்கடுத்து கிடைக்கிற மெட்டல் என்னடி வந்து பியூர் மெட்டல்னு சொல்லியிருப்பான். அடுத்த மெத்தட் வந்து லிக்வேஷன். இதில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். அது என்ன ஹை டு லோ, அதில் மெல்டிங் பாயிண்ட் அங்கே பார்த்து வந்து பாய்லியம் பாயிண்ட் பார்த்தோம், அதில் லோ. இங்கே என்ன வந்து கை மெல்டிங் பாயிண்ட் ஃப்ரம் மெட்டல்ஸ் ஹேவிங் ரிலேட்டிவ்லி லோ மெல்டிங் பாயிண்ட் சஜஸ் த எக்ஸாம்பிள் டின் எஸ்பி மெல்டிங் பாயிண்ட் அளவு 904. அடுத்து லெட்டுக்கு 600. அடுத்து மெர்க்குரிக்கு வந்து 234 கெல்வின். அடுத்து பிஸ்மத்துக்கு வந்து 545 கெல்வின். இது ஃபுல்லாக வேன்சி வந்து ஹை டு லோ வச்சிடக்கூடியது. நல்லா இதுவும் அதே மாதிரி வந்து நல்லா ஹீட் பண்ணுறாங்க. அது வந்து அதோட க்ரூட் மெட்டல் வந்து ஸ்கிட்டட் டு ஃபார்ம் த ஃபியூசிபிள் லிக்விட், அதாவது நல்லா லிக்விடாக மாறிடும். மாறிச்சு வந்து எல்லா பக்கம் வச்சு பரவி இருக்கும். ஃப்ளோ ஆன் த ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ். த இம்பியூர் மெட்டல் இஸ் த பிளேஸ் அந்த ஸ்லோப்பிங் கேட் த ரிவர்பர்ட்டி பர்னார்ஸ். ஹீட் பண்ணுறப்போ வந்து பியூர் மெட்டல் வந்து நல்லா ஹீட் ஆன்சி வந்து லிக்விடாக மாறி அதில் மேலே பிற ஃபுல்லாக பரவி இருக்கும். ஆனால் இம்பியூர் மெட்டல் பொருளான்சி வந்து அப்படியே அந்த இடத்துல மட்டுமே வந்து ஸ்லோப்பிங் த கேட் ஆஃப் ரிவர்பர்ட்டி பர்னார்ஸ் அந்த ஹீட்டட் ஜஸ்ட் அபோவ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். அடுத்த வந்து ஹீட் பண்ணுறதை ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும். பட் ஏர் வந்து இருக்காது. ஏர் இல்லாத சமயத்தில் வந்து அந்த இம்பியூர் மெட்டல் நினச்சின்னா வந்து அந்த ரிவர்பர்ட்டி பர்னார்ஸ் மேலவே இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து அது எல்லா பக்கம் பரவுறது வந்து பியூர் மெட்டலு. இம்பியூர் மெட்டல்னா இம்பியூர் என்னது அதோட டஸ்ட்டு தான். அது போல் நினச்சி வந்து அந்த ரிவர்பர்ட்டி பர்னார்ஸ் மேலே வந்து படிஞ்சிருக்கும் ஹீட் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் என்ன வந்து ஏர் வந்து இருக்காது. அடுத்து த மோல்டன் பியூர் மெட்டல் ஃப்ளோஸ் டவுன் த இம்பியூரிட்டிஸ் லெஃப்ட். அதில் லெஃப்ட் சைடு வந்து இம்பியூர் மெட்டல் ஃபுல்லாக படிஞ்சிருக்கும். அதே மாதிரி பியூர் மெட்டல் மனுஷன் வந்து மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும் சொல்லியிருக்கான். அந்த மோல்டன் ஸ்டேட்டில் உள்ள மெட்டல் கலெக்ட் பண்ணுறோம், அதை வந்து சர்டிஃபிகேட் பண்ணுறோம். இதுதான் லீக்வேஷனோட ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆனோடு ஒரு கேத்தோடு ராட் இருக்கும். அதில் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் உள்ள பொருளை உள்ளே போட்டுருப்பாங்க. ஹீட்டிங் ப்ராசஸ் தான் நடைபெறும். நிறைய மெட்டல் அயனாக மாறும். அதேமாதிரி மெட்டல் மெட்டலாக மாறும். அதில் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதில் வந்து நடைபெறும். அதில் மெயினாக வந்து எலக்ட்ரோலைசிஸ் நடைபெறப்போ வந்து லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இம்பியூரிட்டிஸ் ஆனோடு அண்டு செட்டில் டவுன் த பாட்டம் அண்ட் ரிமூவ் தான் ஆனோடு. அதாவது ஆனோடு உள்ள பக்கம் ஃபுல்லாக ஒன் சைடில் போகும், கேத்தோடு உள்ள இது ஃபுல்லாக ஒரு பக்கம் செட்டில் ஆகிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து இதான் மெட்டல் அயனாக மாறும். அது வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். அதில் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வச்சு நடைபெறும். அதில் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் பேர். என்ன ரியாக்ஷன்னா எலக்ட்ரோலைசிஸ் நடைபெறும். எக்ஸாம்பிள் வந்து பின்பக்கம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் சொல்லி எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் என்ன சொல்லிடுறேன். த க்ரூட் மெட்டல் இஸ் ரிஃபைன்ட் பை த எலக்ட்ரோலைசிஸ் ஸ்கேட் அவுட் பை த எலக்ட்ரோலைட்டிக் செல் containing aqueous solution of salt metal interest. The rod of impure metal are used in the anode. The thin strip of pure metal are used as cathode. ஒரு ஆனோடு ராடு, அடுத்து கேத்தோடு ராடு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கேத்தோடை பொறுத்த வரைக்கும் வந்து பியூர் மெட்டலாக இருக்கும், ஆனால் தின் ட்ரிப்பில் இருக்கும். ஆனோடை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன வந்து ஒரு ஆடு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். த மெட்டல் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு வந்து ரியாக்ஷன் நடைபெறும். மெட்டல் அயான் ஃப்ரம் த சொல்யூஷன் வில் டெபாசிட் ஆன் த கேத்தோடு. மெட்டல் ஆனது மெட்டல் அயனாக மாறுறப்போ வந்து எந்த செட்டில் ஆடினா வந்து டெபாசிட் ஆகும் பார்த்தா கேத்தோடு டெபாசிட் ஆகும். அது என்ன நடைபெறப்போ வந்து எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் நடைபெறப்ப அது லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இம்பியூரிட்டிஸ் ஆஃப் ஆனோடு லிட்டில் டவுன் ஆன் த பாட்டம். அதில் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இம்பியூரிட்டிஸ் ஃபுல்லாக வந்து எங்கே போய் செட்டில் ஆடினா வந்து ஆனோடு பகுதியில் உள்ள கீழே போய் செட்டில் அடைஞ்சிருப்பான். அதில் உள்ள ஆனோடு மட்டும் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான். இதோட ஈக்குவேஷன் வந்து பின்பக்கம் பார்க்கலாம். எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ப்ராசஸில் உள்ள ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். அதில் வந்து கன்சிடர் த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் சில்வர் அன் எக்ஸாம்பிள். இதேமாதிரி சில்வர் வரலாம், சிங்க் வரலாம், காப்பர் வரலாம், எந்த மெட்டலாக வரலாம். மெட்டல் ஆகினா கன்வெர்ட் ஆகும். அவ்வளோதான். இது எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். கேத்தோட வந்து பியூர் சில்வர், ஆனோட வந்து இம்பியூர் சில்வர் ராடு.
எலக்ட்ரோலைட் பொறுத்த வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் வந்து பாஸ் ஆகிறப்ப வந்து எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் நடைபெறுது. அதில் ரியாக்ஷன் ஆனோட அண்ட் கேத்தோட மாறும். ஆனோட பொறுத்த வரைக்கும் வந்து ஏஜி ப்ளஸ்ஸாக மாறும் ஒரு எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணி. அது கேத்தோட பொறுத்த வரைக்கும் வந்து ஏஜி ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஏஜியாக மாறும். அவ்வளோதான். டூரிங் எலக்ட்ரோலைசிஸ் அட் த ஆனோட் silver atoms lost electron at the center of the positive charged silver cations migrate towards the cathode and get discharged by the gain electrons deposited on the cathode. Other metal of copper, zinc and etc. எந்த மெட்டலும் வரலாம். இதான் முன்னாடி வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். ஜோன் ரிஃபைனிங். திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். அதாவது இந்த மெத்தட் வந்து எந்த பிரின்சிபலில் எந்த ஃபேஸ் பண்ணி வரும்னு பார்த்தா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன், அதாவது பின்னப்படிகமாக்கல் அப்படின்னு பார்த்துருப்போம். இம்ப்யூர் மெட்டல் மெல்டட் அலோவ் த சாலிடிஃபைட் த இம்ப்யூரிட்டிஸ் வில் ப்ரிப்பேர் த மோல்டன் ரீஜியன். இம்ப்யூரிட்டிஸ் ஆர் மோர் soluble இன் மெல்ட் தென் சாலிட் ஸ்டேட் மெட்டல். அதாவது இம்ப்யூர் மெட்டல் நல்லா மெல்ட் பண்ணிடும். அதாவது சால்ட் நல்லா மெல்ட் பண்ணி மோல்டன் ரீஜனில் வச்சிடறோம். அப்போ என்ன பண்ணினா வந்து இம்ப்யூரிட்டிஸ் புல்னான்ஸ் வந்து சொலுபிள் ஆகாது, சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் வந்து இந்த சோன் ரிஃபைனிங் பண்ணிடலாம் சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மெத்தட் வந்து. அதாவது சாலிட் ஸ்டேட்டில் உள்ளது வந்து மெல்ட் ஆகி சொலுபிளாக மாறும். அப்போ இம்ப்யூராக மாறும் அப்படின்றதான் இதோட கான்செப்ட். அப்போ இம்ப்யூர் மெட்டல் டேக்கன் இந்த ஃபார்ம் த ராடு. இந்த மெத்தடில் ஃபஸ்ட் வந்து இம்ப்யூர் மெட்டல் என்ன இருக்கோ அதில் ராடு எடுத்துக்கிற போகிறோம். ஒன் எண்ட் த ராடு ஸ்கீட்டட் யூஸிங் த மொபைல் இண்டிகேட்டர் கிட். அதாவது முதல் ராடை என்ன பண்ணுறோம், நல்லா ஹீட் பண்ணுறோம் மொபைல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி. மொபைல் இன்டியூஸ்டு ஹீட்டர் விச் ரிசல்ட் மெல்டிங் ஆஃப் த மெட்டல் அண்ட் த போர்ஷன் ஆஃப் த ராடு. அந்த மெட்டல் அப்புறம் நல்லா மெல்ட் பண்ணுறோம். மெல்ட் வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணுறோம். when the heater slowly move from the other end pure metal crystallize. ஃபஸ்ட் நினச்சி வந்து அது நல்லா ஹீட் பண்ணுறப்ப வந்து கொஞ்சமாக நினச்சி வந்து ஹீட் ஆகிடுச்சு வந்து அதர் பிளேஸ் வரைக்கும் அதர் பிளேஸ் ஹீட் ஆகிரும். அப்போ என்ன பண்ணினா வந்து பியூர் மெட்டல் புல்லாக நினச்சி வந்து கிறிஸ்டலைஸ்டு பை த இம்ப்யூரிட்டிஸ் வில் ரிமூவ் த மோல்டன் ஜோன் ஃபார்ம். அதாவது இம்ப்யூரிட்டி புல்லாக நினச்சி வந்து அது ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு சைடில் வச்சு வந்து போய் படிஞ்சிரும். அந்த ஹீட் பண்ணுறப்ப வந்து ஒரு பக்கத்தில் வச்சு படிஞ்சு வச்சுருப்பான். Stone formed, molten stone formed to the movement of heater. As the heater move further away, அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுற நிப்பாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மோல்டன் ஸ்டோனில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் புல்லான்ஸ் வந்து தனியாக ரிமூவ் ஆயிரும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்ட்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை திரும்ப நம்ம பண்ணுறோம். த ப்ராசஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ். அதாவது வந்து திரும்ப பண்ணிட்டே இருக்கும். மூவிங் ப்ராசஸ் அண்டர் ஹீட் ஆகிறப்ப வந்து திரும்ப வந்து சொல்யூஷன் இந்த இம்ப்யூர் புல்லாக ஒன் சைடில் போய் ஃபார்ம் ஆகிடும். பியூர் மெட்டல் புல்லாக இம்ப்ரூவ்ல வெளியே போச்சுன்னா வந்து பியூர் இது மட்டும் கிடைக்கும். அது திரும்ப பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சம் டைரக்ஷன்ஸ் எகெயின் டு அச்சீவ் த டிசைர்டு பியூரிட்டி லெவல். அதுக்கு திரும்ப பண்ணுற பட்சம் வந்து அதில் இம்ப்யூரிட்டி புல்லாக ரிமூவ் ஆகிடும். பியூரிட்டி லெவல் மட்டும் அந்த மெட்டலில் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து திஸ் ப்ராசஸ் கேரிட் அவுட் இந்த இன்னர் கேஸ் அட்மாஸ்பியர் டு ப்ரிவெண்ட் த ஆக்சிஜன் ஆஃப் மெட்டல். இதில் மெயினாக வந்து ஆக்சிஜன் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும். அப்போ தான் வந்து மெட்டல் பியூர் மெட்டல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். எக்ஸாம்பிள் வந்து ஜெர்மானியம், ஹேலியம், சிலிக்கான் இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து செமிகண்டக்டர் அதை யூஸ் பண்ணி இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் நடைபெறுது. அதுக்கப்புறம் வந்து வேப்பர் பேஸ் மெத்தட் treated with the suitable reagent can form the volatile compound with the metal. The volatile compound decomposed to give the pure metal. அதாவது இந்த மெட்டலை நல்லா வந்து குறிப்பிட்ட சூட்டபிள் ரியேஜென்ட் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வெல்டல் லிக்விட் வந்து வெல்டல் காம்பனேஷன் வந்து டீகம்போசல் நடைபெற்று அந்த இம்ப்யூர் மெட்டல் வந்து பியூர் மெட்டலாக கன்வெர்ட் ஆகிருக்கான். இதை வேப்பர் ஃபேஸ் மெத்தடு. எக்ஸாம்பிள் வந்து மாண்ட் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஒன்றும் இல்லை, அதாவது இம்ப்யூர் நிக்கலாக இருக்கும், அது நல்லா ஹீட் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ண வந்து கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணி அட் அரௌண்ட் 350 கெல்வினில். இப்போ சிங்க் ரியாக்ட் வித் கார்பன் மோனாக்சைடு டு ஃபார்ம் த ஹைலி volatile நிக்கல் டெட்ரா கார்போனேட் ஃபார்ம் ஆகும். இது என்ன ஸ்டேட்டில் அப்படின்னா வந்து சாலிட் ஸ்டேட்டில் கிடைக்கும். ஆனால் அதில் என்னென்னா இம்ப்யூரிட்டி கலந்துருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணுறப்ப என்ன பண்ண வந்து
நிக்கல் டெட்ரா கார்பனில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப வந்து மெட்டல் கார்பனேஸ் வந்து மெட்டலாக மாறும். அதாவது நிக்கல் டெட்ரா கார்பனேட் வந்து நிக்கலாகவும் கார்பன் மோனாக்சைடாகவும் கன்வெர்ட் ஆகும். ரிடக்ஷன் நடைபெற்று, அதாவது ஹீட் பண்ணுறப்போ வந்து then write the equation nickel plus carbon monoxide gives nickel tetracarbonyl. அதை ஹீட் பண்ணுறப்போ வந்து மீனேஷ் வந்து இது வந்து 350 கெல்வினில், அடுத்து 460 கெல்வினில் ஹீட் பண்ணுறப்போ வந்து டீகம்போசிஷன் பியூர் மெட்டல் ஃபார்ம் ஆகும். அதாவது நிக்கல் டெட்ராகார்போனைல் வந்து நிக்கலாக மாறும். ப்ளஸ் எது ரிமூவ் ஆகும், கார்பன் மோனாக்சைடு கேஸ் வந்து ரிமூவ் ஆகும். இதான் வந்து மாண்ட் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். வேப்பர் ஃபேஸ் மெத்தட் வச்சு வரக்கூடிய ஃபஸ்ட்டு இன்னொன்று பார்க்க போகிறோம். வான் ஆர்கெல் மெத்தட். இதாக இருக்கிறது எல்லாம் பார்க்கலாம். இதில் மெயினாக வந்து எதை ரிஃபைன் பண்ணணும் வந்து 2 மெட்டல், ஒன்று வந்து சிர்கோனியம், அடுத்து டைட்டானியம். அவ்வளோதான் ஆல்கேல் மெத்தட் ரிஃபைனிங் சிர்கோனியம் அண்ட் டைட்டானியம். நெக்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இதில் வந்து டைட்டானியத்தையும் சிர்கோனியத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. Thermal decomposition of metal compounds led to the formation of pure metal. Titanium and zirconium can be purified by using the method. For example, titanium metal heated with an evacuated vessel with iodine and temperature 550 Kelvin to form the volatile titanium tetraiodide. The impurities are left behind that do not react with iodine. அதாவது டேட்டாஸ் வந்து அயோடின் ரியாக்ட் ஆகாது, அயோடைடு ரியாக்ட் ஆகும். அப்போ வந்து இன்னும் இம்ப்யூரிட்டி உட்காந்துருக்கு மெயினாக வந்து, அதாவது இம்ப்யூரிட்டியாக இருக்கும், அதே பியூரிட்டியாக பண்ணுவாங்க, பியூர் பண்ணுவாங்க. டைட்டானியமும் அயோடைன் ஆட் பண்ணுறப்போ வந்து டைட்டானியம் டெட்ரா அயோடைட ஃபார்ம் ஆகும். அது வேப்பராக கிடைக்கும். ரெண்டுமே சாலிட் ஸ்டேட்லேருந்து வேப்பராக மாறி இருக்கும். இது ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டைட்டானியம் டெட்ரா அயோடைட வந்து டங்ஸ்டன் ஃபிலாமெண்ட் டெம்பரேச்சர் அரௌண்ட் 1800 கெல்வினில் டைட்டானியம் டெட்ரா டீகம்போஸ், அதாவது ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து டைட்டானியமாகவும் இன்னொன்று அயோடைடாகவும் பிரியும். இப்போ டைட்டானியம் வந்து பியூர் டைட்டானியமாக வந்து டெபாசிட் ஆகும். அயோடைன் என்ன பண்ணலாம் வந்து ரியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. DiI4 TiL டைட்டானியம் டெட்ரா அயோடைடு வேப்பர் கிவ்ஸ் டைட்டானியம் ப்ளஸ் அயோடைடு தான். எகைன் நம்ம ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அலுமினியம், காப்பர், சிங்கு, அயன், கோல்டு. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து அலுமினியம் பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல், குட் கண்டக்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஹீட். கரண்ட்டை வந்து கடத்தும். மோஸ்ட் அபண்டன்ட் அதிகமாக கிடைக்கக்கூடிய இது பூமியில் வந்து செகண்ட் மெட்டல்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மெனி ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், சிங்க் அண்ட் அவர் டே குக்கிங் வெசல்ஸ் ஆர் மேட் அலுமினியம். நான் யூஸ் பண்ணக்கூடிய சிங்கில் வந்து தினமும் குக்கிங் வெசலில் வந்து சிங்கிள் வந்து இந்த அலுமினியத்தில் ஆனதாக இருக்கும். அது வந்து ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெண்டாவது வந்து இட் இஸ் யூஸ்டு ட்ராப்ஸ் அலுமினியம் பாயில்ஸ் ஆர் அண்ட் இஸ் யூஸ்டு த பேக்கிங் மெட்டீரியல் பார் ஃபுட் ஐட்டம்ஸ். ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் என்ன மாட்டாங்க, மேலே பேக்கிங் பண்ணுறதுக்குள்ள மெட்டீரியலில் வந்து இந்த அலுமினியத்தை பயன்படுத்துகிறாங்க. அலுமினியம் இஸ் நாட் வெரி ஸ்ட்ராங். ஹவர் அலாய்ஸ் காப்பர், அதாவது இது ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, பட் அலாய்ஸோடு சேர்ந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் காப்பர், மேங்கனீஸ், மெக்னீஷியம் அண்ட் சிலிக்கன் இதெல்லாம் வந்து லைட்டு வெயிட் அண்டு ஸ்ட்ராங். கொஞ்சமான வெயிட்டாக இருக்கும், பட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து இதை சேர்த்து யூஸ் பண்ணுறப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து ஏரோப்ளேன் அண்ட் அதர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட். ஏரோப்ளேனில் வந்து மோப்பு பையில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்னாலியம் அப்படின்னு நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ரெண்டும் சேர்ந்து கலவை அலுமினியம் மேக்னீசியம் சேர்ந்து மேக்னாலியம் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து இந்த அலுமினியம் உள்ள வந்து ஏரோப்ளேன் மோப்பு பையில் பயன்படுத்துவாங்க. அடுத்து வந்து அலுமினியம் சோர்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கரோஷன். கரோஷனுக்கு வந்து அதிக அளவு கடத்தன்மை உள்ளது இந்த அலுமினியம். டிசைன் த கெமிக்கல் ரியாக்டர்ஸ், கெமிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர் யூனிட்ஸ் அண்டு கேஸ் பைப்லைன்ஸை ஃபுல்லாக எதை யூஸ் பண்ணுறீங்கன்னா பைப்லைன்ஸை ஃபுல்லாக இந்த அலுமினியத்தை என்ன யூஸ் பண்ணி என்ன காரணம் வந்து கை ரெசிஸ்டன்ஸ் அண்டு கரோஷன். அது அதிக அளவு வந்து கடத்தும் தன்மை, அது அரிக்கக்கூடிய தன்மை வந்து கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதிக அளவு அதெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து கெமிக்கல் ரியாக்டர்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர் அண்டு கேஸ் பைப்லைன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அலுமினியம் வந்து இஸ் ஏ குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர், சேஃப் கேன் இட் இஸ் எலக்ட்ரிக்கல் ஓவர் ஹெட், எலக்ட்ரிக் கேபிள்ஸ் அண்ட் ஸ்டீல் கோர் ஃபார் த ஸ்ட்ரென்த். அதாவது வயரில் வந்து காப்பர் இருக்கும், அந்த காப்பரோட வந்து மேலே என்ன பண்ணியிருப்பாங்க வந்து அதை மேக் பண்ணி வந்து அலுமினியத்தை கோர் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எவ்வளோ ஹீட்டான என்ன பண்ணினா வந்து அந்த ஹீட் எப்போலாம் வந்து தாங்கும். அதனால் வந்து எலக்ட்ரிக் கேபிள்ஸ் அண்ட் ஸ்டீல் கோர் ஃபார் ஸ்ட்ரென்த், அதிக வலிமையாக வர இருக்குன்னு எலக்ட்ரிக் கேபிள் அப்படிலாம் வந்து அலுமினியம் கோட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சிங்க் பார்க்க போகிறோம். ஜிங்க் பார்க்க போகிறோம்.
Metallic zinc is used as a galvanizing metal. It judges iron and steel structure to protect them rusting of corrosion. கால்வனைசிங் மெட்டல் வந்து சிங்க் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அயனோட சேர்த்து. அது என்ன பண்ணினா வந்து கரெக்ஷன் ஆகாமல் தடுக்கும், ரஸ்டிங் ஆகாது இந்த சிங்கை கோட் பண்ணுறப்போ வந்து. செகண்ட் ஒன், சிங்க் இஸ் ஆல்சோ யூஸ் பை ப்ரொடியூஸ் த டை கோட்டிங் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ். ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கலில் வந்து நம்ம சிங்க் கோட்டிங் உள்ள வந்து ப்ராடக்ட் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக வந்து சிங்க் கோட்டிங் உள்ளதாக இருக்கும். ஆட்டோமொபைல் உள்ள பார்ட்ஸு, அடுத்து எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸு, ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக சிங்க் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சிங்க் ஆக்சைடு. சிங்க் ஆக்சைடு இஸ் யூஸ் டு மேனுஃபேக்சர் ஆஃப் மெனி ப்ராடக்ட் ஆஃப் பெயிண்ட் அண்ட் ரப்பர் அண்ட் காஸ்மெட்டிக். இதில் ஃபுல்லாக சிங்க் ஆக்சைடு, சிங்கானஸ் வந்து ஆர்கனைஸ் வந்து சிங்க் ஆக்சைடாக மாறி இருக்கும். அந்த சிங்க் ஆக்சைடு வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் வரும் நீங்கள் பார்க்குறப்ப வந்து பெயிண்ட்டு, ரப்பர், அடுத்து காஸ்மெட்டிக்கில் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் சிங்க் வந்து மெடிக்கல்ஸ் அண்டு பிளாஸ்டிக்ஸ், இங்கு, அடுத்து பேட்டரிஸ், டெக்ஸ்டைல்ஸு, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, இதில் போல் வந்து சிங்க் சல்பேட், அந்த சிங்க் ஆக்சைடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர சிங்க் சல்பேட்டை பொறுத்தவரைக்கும் வந்து லூமினஸ் பெயிண்ட்டு, ஃப்ளோரசன்ட் லைட்டு, எக்ஸ்ரே ஸ்க்ரீனில் ஃபுல்லாக அந்த சிங்க் சல்பேடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து அலாய்ஸ், ப்ராஸ் அப்படின்ற ஒரு பொருளை வச்சு வந்து சிங்கஸ் அலாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகினா வந்து வாட்டர் வால்வ்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் அட் த கை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கரோஷன். இதில் ஃபுல்லாக வச்சு வந்து இந்த சிங்க் அலாயை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அயன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெட்டல்ஸ் அலாய்ஸ் யூஸ் எவ்ரிவேர் த இன்க்ளூடிங் பிரிட்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி, ஃபைரோன்ஸ், பைசைக்கிள் செயின் அண்ட் கட்டிங் டூல்ஸ் அண்டு ரீஃபில் ஃபேனர்ஸ். இதை அயனை பொறுத்தவரைக்கும் முக்கால்வாசி வந்து மெட்டல் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுல்லாகவே வந்து அயன் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் வைக்கணும், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக உள்ளது, அடுத்து பைசைக்கிள் செயின், அடுத்து கட்டிங் டூல்ஸ், அடுத்து ரீஃபிலோட ஃபேரல்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து காஸ்ட் அயான், இட் இஸ் யூஸ் த மேக் பைப்ஸ் அண்ட் வால்வ்ஸ் அண்ட் பம்ப்ஸ், ஸ்டவ், இதில் ஃபுல்லாக வந்து இந்த காஸ்ட் அயனை பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து மேக்னெட் கேன் பி, அதாவது அயனோட சேர்ந்து மேக்னெட் காந்த கலவை. டு magnet can be made from the iron and alloys and the compounds. An important alloy is iron, stainless steel and very resistant of corrosion. It is used by architecture, fairings, cutlery, surgical instruments and jewelry. Nickel steel is used by making cables, automobile, aeroplane parts. இதில் பொருளாக என்ன யூஸ் பண்ணால் வந்து அயன் வந்து கோட்டிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கலந்த கலவையாக இருக்கும், ஏதாவது ஒன்று அதை சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சு வந்து கலவையாக கலந்துருப்பாங்க. அதில் வந்து நிக்கல் ஸ்டீல் இஸ் யூஸ்டு பை மேக்கிங் கேபிள்ஸ், ஆட்டோமொபைல் அண்ட் ஏரோப்ளேன் பார்ட்ஸில் இந்த அயனும் கலந்துருக்கும், அவ்வளோதான். அடுத்து குரோம் ஸ்டீல் ஆர் யூஸ்டு த மேனுஃபேக்சர் கட்டிங் டூல்ஸ் அண்டு கர்ஷிங் மிஷின். இதில் ஃபுல்லாக வந்து அந்த அயன் வந்து குரோம் ஸ்டீலோட, அந்த குரோம் ஸ்டீலோட வந்து இதுவும் இந்த ஒரு அலாய்ஸாக உள்ளே சேர்த்துருப்பாங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் காப்பர். உங்களுக்கு தெரியும், காப்பர் வந்து மெயினாக வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு பயன்படுத்தக்கூடியது. கரண்ட் வந்து குட் கண்டக்டர், கடத்தக்கூடியது, வயரில் இருக்கும்ல, அதை பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் காப்பர் இஸ் ஃபஸ்ட் மெட்டல் யூஸ்டு பை த ஹியூமன் அண்ட் எக்ஸ்டெண்டட் யூஸ் த அலாய் ஃப்ரோசின் ரிசல்டட் இந்த நியூ ஏரா ஃப்ரோசின் ஏஜ். ஃபஸ்ட்டு வந்து இந்த பித்தளை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் வந்து ஃப்ரோசின் ஏஜ் அடிப்பாங்க. அந்த காப்பர் கலந்த செம்பு அடிப்பாங்கள்ல, அந்த இதில் வந்து முதல்ல இதை மெயினாக எடுத்திருக்காங்க வச்சுக்கோமே. அந்த கண்டுபிடிச்ச காலத்துக்கு பேர் தான் அந்த ஃப்ரோசின் ஏஜ்னு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு. காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அலாங் த கோல்டு அண்ட் அதர் மெட்டல்ஸ். காப்பர் அதாவது கோல்டு இருக்குன்னா அந்த கோல்டு வந்து இது ஒரு அது 90% இது ஒரு 10% வந்து காப்பரானது சேர்க்கணும். சேர்த்தா வந்து அந்த அந்த கோல்டு ஆர்கன்ஸ் நம்ம செய்ய முடியும், இல்லை செய்ய முடியாது, அலாய்ஸை யூஸ் பண்ணி ஆகணும். அதான் சொல்லியிருக்கான். காயின் செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. காப்பரும் கோல்டும் கலந்த கலவை தான் யூஸ் ஆகும். அடுத்து காப்பர் அண்ட் அலாய்ஸ் யூஸ்டு பை மேக்கிங் வயர்ஸ் அண்ட் வாட்டர் பைப்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ். இதில் ஃபுல்லாக வந்து காப்பரை பயன்படுத்தாங்க. அடுத்த அப்ளிகேஷன் ஆஃப் ஏயு கோல்டு இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் அண்ட் ப்ரிஷியஸ் மெட்டல். இட் இஸ் யூஸ்டு ஃபார் காயினேஜ் அண்ட் கேஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டாண்டர்ட் ஃபார் மானிட்டரி சிஸ்டம்ஸ் அண்ட் இன் சம் கண்ட்ரீஸ். இது வந்து எக்ஸ்பென்சிவ் உள்ளது, காயினேஜ் மெட்டல்னு சொல்லுவாங்க. இது யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். மெயினாக வந்து விலை அதிகமாக உள்ளது. இட் இஸ் யூஸ்டு எக்ஸ்டென்சிவ்லி இன் ஜுவல்லரி அலாய்ஸ் டு ஃபார்ம் த காப்பர். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் எலக்ட்ரோப்ளேட்டிங் கவர் அண்ட் த மெட்டல் ஆஃப் லேயர்
thin layer and hold and use of watches, artificial joints and chip soldery, tendril filling and electrical connectors. இதில் போனால் வந்து ஏயோட வந்து சில மெட்டலை யூஸ் பண்ணி சில மெட்டல் அதாவது காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தவிர்த்து வேறு மெட்டலும் யூஸ் பண்ணுவாங்க. அலாய்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணி வந்து எங்கெங்கே பயன்படுத்துவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து வாட்சில் பயன்படுத்தக்கூடாது ஜாயிண்ட்டு, ஆர்டிஃபிஷியல் லிப் ஜாயின்ட்ஸு, ஜுவல்லரி, டென்டல் பில்லிங் எலக்ட்ரிக் அண்ட்ரஸில் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து ஹோல் இஸ் நானோ பார்ட்டிகல் ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் இன்க்ரீஸிங் எஃபிஷியன்சி ஆஃப் சோலார் செல் அண்ட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் கேட்டலைசிஸ். அதாவது கேட்டலைஸ்னு வினைவேக மாற்றி அதில் வந்து இந்த நானோ பார்ட்டிக்கல்லாம் அந்த கோல்டை யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இன்க்ரீஸிங் த எஃபிஷியன்சி ஆஃப் சோலார் செல் இன்றைக்கி வந்து அதிகரிக்க செய்யிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி அந்த கேட்டலைசிஸில் இதை பயன்படுத்தலாம். அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எல்லிங்காம் டயக்ராம் மட்டும் இங்கே தான் இருக்குது. அதை மட்டும் பார்த்தா இந்த லெசன் வந்து ஓவர் ஆயிடும். தேங்க்யூ. அடுத்த கொஸ்டினை வந்து என்னென்ன கொஸ்டின் படிக்கிறது வந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன், குரூப்பில் சென்ட் பண்ணி விட்றேன்.